ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான பல்லாவரம் சந்தை vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம். பல்லாவரம் சந்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பெரிய சந்தை, இதில் கிடைக்காத ஐட்டமே கிடையாது. அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இந்த ஒரே சந்தையில் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. வெளியூரில் இருந்தெல்லாம் இங்கே வந்து ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான சந்தை இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்பெட்ஸு, தார்பாயெல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி டாய்ஸ் இருக்குது, ஆக்சசரிஸ் இருக்குது, செராமிக் பாட்ஸு, செராமிக் ஜார், மட் பாட்ஸு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக இதே மாதிரி தான். அதே மாதிரி கிளாஸ் கப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் இருக்குது, துணி எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸு அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் ரொம்ப நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. அதே மாதிரி கிழங்கு வகைகள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட்ஸ், பூஜா ரேக் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரோலிங் சேர்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோலிங் சேர், நார்மல் சேர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செராமிக் கிளாஸ் பாட்ஸு, பிளேட்ஸ், கப்பு, அதுக்கப்புறமா வந்து மட் பாட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அம்மிக்கல், உரல் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஒரு பேக்கில் 100 rupees இந்த மாதிரி நிறைய மீன் எல்லாமே போட்டு அதுவும் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கலர்ஃபுல்லான மீன் எல்லாம் இருந்தது. இங்கே வந்து இந்த கோல மாவு, அதுக்கப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்தது. பல்லாவரம் மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸான ஐட்டம்ஸ் வந்து பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நிறைய வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக வாங்கிட்டு போயிடலாம். இதில் வந்து பஜ்ஜீஸு, ஃப்ரென்ச்சஸ், இதுலேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லவ் பேர்ட்ஸு அந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் வந்து இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதனோட சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கவே சூப்பராக இருந்துச்சு. இதில் குட்டி குட்டியாக இன்னும் முடி கூட முழுசாக வளரல அந்த மாதிரியான பேர்ட்ஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நல்லா பேரம் பேச தெரியும்னா நீங்கள் இங்கே வந்து நல்ல பேரம் பேசி வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி இதுக்கான கேஜஸ் கூட நிறைய வச்சுருப்பாங்க. கருவாடும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கருவாடு எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஸ்லிப்பர்ஸ்லாம் இருந்தது. இங்கேயும் இந்த தார்பா இதெல்லாமே வச்சுருக்காங்க. சைஸஸும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருப்பாங்க. கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இந்த மாதிரி பேக் பண்ணி சின்ன சின்ன பேக்கில் போட்டு வச்சுருந்தாங்க. ஊறுகாய், பொடி, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி அனிமல்ஸில் கோழி, டாகு எல்லாமே இருக்கும். கோழியிலும் டிஃப்ரெண்ட்டான கோழி இருந்தது. சேவல், கோழி எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து மீன், பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா முயல், வாத்து இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு அந்த கூஸ் மாதிரி இருந்துச்சு. முயல் பாருங்கள், இங்கே முயல்லையும் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து முயல் வச்சுருக்காங்க. அண்ட் பேர்ட்ஸும் வச்சுருந்தாங்க. நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து அதை வாங்கிட்டும் போயிருந்தாங்க. அண்ட் இந்த பூனைலாம் பார்த்தீங்கன்னா 4500 சொன்னாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வேக்சின்லாம் போட்டு வச்சுருக்கோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் நிறைய கோழி வச்சுருக்காங்க. முயல் பாருங்கள், குட்டி முயல்லாம் அழகாக இருந்தது. பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நிறைய டாக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான டாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு சில டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. குட்டி குட்டி முயல் இருக்குது. பீஜன்ஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான பீஜன்ஸ். இந்த டாக் தான் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. காது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சின்ன பசங்கள்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கோழி குஞ்சு, குட்டி கோழி குஞ்சுலாம் வச்சுருந்தாங்க. இந்த டாக் பாருங்கள், கேட்ஸ் எல்லாமும் கீழே வச்சுருக்காங்க. நல்லா புசுன்னு க்யூட்டாக இருந்தது. ஒயிட் கலரில் பார்க்கவே நிறைய கூட்டம், பயங்கர கூட்டம், நிற்கவே இடம் இல்லை, அந்த மாதிரி சரியான கூட்டமாக இருந்துச்சு. இந்த டாக்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஒரு கையில் வச்சுருக்க டாக் பாருங்கள், சூப்பராக இருந்தது, க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நிறைய டாய்ஸ் எல்லாம் இருந்தது. குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸு, வத்தல், அப்பளம் அந்த மாதிரி. அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் நிறையவே வச்சுருந்தாங்க. அண்ட் மீன் வலை எல்லாம், தூண்டில், வலை, அதை மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கத்தி, அருவா அண்ட் வீட்டுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே நிறைய டூல்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இரும்பு கடாயில் நிறைய இரும்பு ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் பாட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், பிளாஸ்டிக்கில் பிளேட்ஸ்லாம் நிறைய பிளேட்ஸ், டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்டு ப்ராடக்ட் மாதிரி. ஒரு சிலர் வந்து இந்த பேட்டரி அதெல்லாம் வாங்குறதுக்காகவே இங்கே வருவாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஸ்லிப்பர்லாம் பார்த்தீங்களா எப்படி
குமிச்சு போட்டிருக்காங்கன்னு. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நிறைய டூல்ஸு, அதுக்கப்புறமா வந்து இரும்பு பாத்திரம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பணியார கல், தோசை கல், கடாய் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இரும்பில் வந்து வச்சுருப்பாங்க. இது நிறைய இருக்கும். இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு சீசன் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்கிட்டு போய் சீசன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கிளாத்ஸு, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி கேஸு, லேப்டாப்பு இதெல்லாம் கூடவே வச்சுருந்தாங்க. நிறைய ட்ரெஸ் ஐட்டம்ஸ்லாமும் நிறைய இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிராஸ் கலெக்ஷன்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. உண்மையிலே இது பிராஸாக என்னன்னு தெரியல. அதே மாதிரி இந்த சாப்பிங் போர்டில் நிறைய இந்த மாதிரி ஓல்டு ஐட்டம்ஸ்லாம், பழங்காலத்து ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாமும் நிறையவே வச்சுருந்தாங்க. சின்னதாக வந்து இந்த சாமி ஸ்டாச்சு மாதிரி காரில் வைக்கலாம் இல்லையா, காரில் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பழங்காலத்து ஐட்டம்ஸ் எல்லாமே விரும்புவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸ் இருந்த மாதிரி சைக்கிள்ஸ் கூட நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் உண்டியல் அது மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன எடுத்துகிட்டு வந்து உடன் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸ்லிப்பர்ஸில் அதே மாதிரி தான் ஒரு ஸ்லிப்பர் வந்து 100 rupees இந்த மாதிரி நிறைய ஸ்லிப்பர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸும் அதே மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. கிளிப்பு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சைடில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி, அதே மாதிரி ஹேண்ட்பேக்கு, கிளச்சஸ் அந்த மாதிரி கூட வச்சுருந்தாங்க. கேஸ் லைட்டரு, பாட் ஹோல்டர் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா கீ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இரும்பு ஐட்டம், அருவாமனை அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான டூல்ஸ் இருந்துச்சு. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னு ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி வளையலும் டிஃப்ரெண்ட்டான வளையலெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் சாஃப்ட் டாய்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. 100 rupees 200 rupees அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான சாஃப்ட் டாய்ஸும் வச்சுருந்தாங்க. பெல்ட்டு, ஸ்லிப்பர்ஸு, கலர் கோலமாவு பொடி, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அயன் பாத்திரம் தான், தோசை தவா, கடாய் எல்லாம் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பரு, பிளண்டரு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸு. அதுக்கப்புறமா வந்து இங்கே நிறைய செராமிக் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. மட்பாட்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் வெஜிடபிள்ஸும் நிறைய இருந்தது. நான் வந்து கொஞ்சம் இஞ்சி வாங்கியிருந்தேன். அண்ட் மெயினாக வந்து நான் வந்தது இந்த பிளான்ஸ் எல்லாமே வாங்கலான்னு தான். பிளான்ஸ்லேயும் சூப்பராக ஆஃபர் போயிட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 3 plants வந்து 100 rupeesக்கு கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்தது. நம்ம இதுலேருந்து எந்த பிளான்ட் வேணால் 3 plant எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி ரோஸ் பிளான்ஸ்லேயும் அதே மாதிரி 3 plants வந்து 100 rupeesக்கு கொடுத்தாங்க. இன்டோர் பிளான்ஸும் கூட கொஞ்சம் நிறையவே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து உரம் எல்லாமே இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த சின்ன செடியில் லெமன் எவ்வளோ இருக்குன்னு, பாட்ஸ் அதெல்லாமும் இருந்துச்சு. இங்கேயும் நிறைய சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் ஈவினிங் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுப்பாங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் வேணும்னா காலையில் போய்ட்டோம். ஈவினிங் போகும்போது நிறைய விற்றுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய பிளான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து எனக்கு தேவையான பிளான்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னுமே வாங்காமல் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. நிறைய பேர் வாங்கிட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. இங்கே நிறைய ரோஸஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். உரம் எல்லாமே நமக்கு தேவையான உரங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. நான் கொஞ்சம் பிளான்ஸ், அதுக்கப்புறம் கிழங்கு, அதுக்கப்புறம் அதெல்லாம் இஞ்சி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பிளான்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த கல்வாழை மாதிரியே அழகாக பூ வந்து பூக்கும். பேர் வந்து எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து ரெட் கலரில் இந்த கோழிக்கொண்ட பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா இந்த சாமந்தி பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து கிறிசாந்தமம் வந்து எந்த கலரில் வாங்கியிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டு இதுலேயும் அழகாக வந்து பூ பூத்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த சாமந்தி பூ வந்து 2 கலரில், ஒயிட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் 2 கலரில் வந்து இந்த சாமந்தி பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் சீட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஃபெர்டிலைசர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த டிஏபி, என்பிகே அந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 பிளான்ட் வந்து 100 rupees. இது 3மே சேர்த்து எனக்கு வந்து 100 rupeesக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அது 3மே இது வந்து 50 rupeesக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து இந்த பிங்க் கலரில் இருக்குது. இப்போ ரெட் கலரில் நல்லா டார்க் ரெட்டு, பார்க்கவே அழகாக இருந்தது. இந்த 10 சாமந்தி செடி பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.